ஒரு இனத்துக்கே சுயமரியாதை ஊட்டியவர் தந்தை பெரியார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறது என்ன? சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டை ஒட்டி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெரியார் அவர்களுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றியிருக்கிறார். அந்த சிறப்புரை ஆற்றும்போது குறிப்பாக தந்தை பெரியார் குறித்த பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்திருக்கிறார். அதில் ஒரு இனத்திற்கே சுயமரியாதை ஊட்டியவர் பெரியார் என்றும், குறிப்பாக பகுத்தறிவு, சமத்துவம், பெண்கள் முன்னேற்றத்திற்கு அயராது பாடுபட்டவர் பெரியார் என்றும் புகழாரம் சூட்டியிருக்கிறார். தந்தை பெரியாருக்கு மிகவும் பிடித்த சொல் சுயமரியாதை என்றும், சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவை ஒட்டித்தான் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியாருடைய படம் திறக்கப்பட்டிருக்கிறது. பெரியார் உலகமயமாட்டார் என்பதற்கான உதாரணம் தான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் படம் திறக்கப்பட்டிருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய உரையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பல நூற்றாண்டு காலமாக உலகின் தலைசிறந்த அறிவாளிகளை உருவாக்கி இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இந்த பெரியாருடைய படம் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சமூகத்துக்கான வாழ்வியல் தத்துவத்தை உலகத்துக்கு எடுத்துரைத்தவர் தான் பெரியார் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். உலகம் முழுவதும் பயணம் செய்து சுயமரியாதை கருத்தை பரப்பிய பெரியார் யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது என்ற தத்துவத்தையும் உலகத்திற்கு எடுத்துரைத்திருக்கிறார் என்றும் முதலமைச்சர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். சுமார் ஒரு 20 நிமிடங்கள் அவருடைய உரை என்பது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெரியாருடைய அந்த சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி மிக முக்கியமாக உரை இருக்கும் என எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருந்த நிலையில் பெரியார் உலகமயமாக்கப்பட்டிருக்கிறார். சமுதாயத்துக்கான வாழ்வியல் தத்துவத்தை உலகத்துக்கு எடுத்துரைத்தவராக பெரியார் இருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். யாரும் யாருக்கும் அடிமையிடாது என்ற தத்துவத்தை எடுத்துரைத்து உலகிற்கு சொன்னவர் பெரியார். அதே போன்றுதான் சுயமரியாதை இயக்கத்தை மிக முக்கியமான இயக்கமாக கொண்டு சென்றவர் பெரியார் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கருத்தில் தெரிவித்திருக்கிறார். பகுத்தறிவு, சமத்துவம், பெண்கள் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்டவர் பெரியார். இந்த நிலையில் தான் அவருடைய திருவுருவ படமானது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் திறக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக அண்ணா உரை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் உருவப்படத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த சிறப்புரையை நிகழ்த்தியிருக்கிறார். அதில் தான் குறிப்பாக பல நூற்றாண்டு காலமாக உலகின் தலைசிறந்த அறிவாளிகளை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கி இருக்கிறது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் சமூகத்துக்கான வாழ்வியல் தத்துவத்தை உலகத்துக்கு எடுத்துரைத்த பெரியார் உலகம் முழுவதும் பயணம் செய்து சுயமரியாதை கருத்தை பரப்பியிருக்கிறார். அதே போல பெரியார் உலகமயமாட்டார் என்பதற்கு உதாரணம் தான் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் திறந்தாக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரியாரினுடைய ஒரு திருவுருவ படம் என்றும், அதே போல தந்தை பெரியார் இன்று உலகம் முழுவதும் தேவைப்படுகிறார் என்பதன் அடையாளமாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவருடைய உருவப்படம் திறக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மிக முக்கியமான கருத்தாக பெரியார் சொல்லக்கூடியது யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது என்ற தத்துவத்தை உலகுக்கு எடுத்து உரைத்தவர் பெரியார் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டி சுயமரியாதை நூற்றாண்டை ஒட்டி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை நிகழ்த்தியிருக்கிறார். அன்புச்செல்வன், விரிவான விவரங்களுக்கு நன்றி. அவன் வெற்றி பெற்றுடுவான்னு சொன்னார். அது மட்டுமல்ல, உலகத்திலேயே உயிரை கொடுத்து பெற வேண்டிய ஒண்ணே ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை தான் அழுத்த திருத்தமாக சொன்னார். மனிதனுடைய சுயமரியாதையை காக்கத்தான் எல்லா அரசியல் தத்துவங்களும் தேவை என்று சொல்லி தான் உருவாக்கின இயக்கத்துக்கே சுயமரியாதை இயக்கம் பேர் வச்சார். அப்படிப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தோட நூற்றாண்டை முன்னிட்டு இந்த மாபெரும் கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உலக புகழ்பெற்ற ஆய்வாளர்களால் ஆய்வுரைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறத பார்த்து மகிழ்ச்சியும் மனநிலையும் நான் பெறுகிறேன். தமிழ்நாடு அரசினுடைய திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவரால் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்களும், MITS பேராசிரியரும் வரலாற்று ஆய்வாளருமான ரா. வெங்கடாசலபதி அவர்களும், பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகளை ஆய்வு செஞ்ச பேராசிரியர் S. ஆனந்தி அவர்களும் இன்னைக்கு வந்திருக்கிறார். இந்த விழாவுக்கு மகுடம் சேர்க்கிற மாதிரி தமிழ்நாட்டின் மிக சிறந்த ஆய்வாளர்களால் ஒருத்தராக இருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் ரா. வெங்கடாசலபதி அவர்கள் முனைவர் கார்த்திகராம் மனோகரனும் இணைஞ்சு உருவாக்கி இருக்கக்கூடிய த கேம்பிரிட்ஜ் கம்பெனியன் டு பெரியார் என்ற ஆய்வுக் கட்டுரை தொகுப்பு ஆங்கில நூல் வெளியீட்டு விழா அமைஞ்சிருக்கு.
இதை வெளியிடுகிற பெருமை எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த சிறப்பான நூலை இந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவரான ஆரா மிடாசபதிகளுடைய முயற்சியால பெரியார் குறித்த நூலை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரஸ் வெளியிட்டிருக்கு. பெரியார் உலகமயமாக்கி விட்டார் என்பதன் அடையாளம் தான் இது. தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தார், தமிழில் பேசினார். ஆனால் அவருடைய சிந்தனைகள் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது, மாநில சமுதாயத்துக்கானது, உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது. அதுதான் பெரியாரிகள். பெரியார்னா என்னன்னு யாராவது கேட்டா அவங்களுக்கு நாம அறிமுகப்படுத்த வேண்டிய அடிப்படைகள் என்னன்னா சுயமரியாதை, பகுத்தறிவு, சமதர்மம், சமத்துவம், மானுடப்பற்று, ரத்த பேதமில்லை, பால் பேதமில்லை, சுய முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம், சமூக நீதி, மதச்சார்பற்ற அரசியல், அறிவியல் மனப்பான்மைன்னு பெரியாரியத்தை அறிமுகப்படுத்தணும். பறந்து விரிந்த அறிவுக்கடலான அவரோட சிந்தனைகளை உள்வாங்க இந்த அறிமுகம் நிச்சயம் பயன்படும். இந்த சிந்தனைகளின் அடிப்படையிலான சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகளால் 6 குறிப்புகளை குடியரசு இதழில் பெரியார் எழுதினார். அவற்றை நான் சொல்லணும்னா, முதல்ல சமூக வாழ்வியல், ஒருவருக்கு ஒருவர் எவ்வித உயர்வு தாழ்வும் இருக்கக்கூடாது. 2வது, ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா பொருளும் பூமியும் எல்லாருக்கும் சரிசமமாக இருக்கணும். 3வது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சகல துறைகளிலும் சமத்துவம் இருக்கணும். 4வது, சாதி, மதம், தேசம், வருணம், கடவுள் ஆகியன மனித சமூக ஒற்றுமை நிறுவனம். 5வது, அனைத்து மனிதரும் உழைத்து அதன் பயனை அனைவரும் சமமாக பயன்படுத்தணும். 6வது, யாரும் எதற்கும் அடிமையாகாமல் அவரவர் அறிவு, ஆராய்ச்சி, உணர்ச்சி, காட்சி ஆகியவற்றுக்கு இணங்கி நடக்க முழு சுதந்திரம் இருக்கணும். இதெல்லாம் உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவான கருத்தியல்கள். அதனாலதான் பெரியார் கொள்கை உலகளாவிய கொள்கைன்னு சொல்றோம். இவ்வளவு முற்போக்கான கருத்தியல்களை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதுவும் பழமைவாதங்களும் மூட நம்பிக்கைகளும் நிரம்பி இருக்கிற மண்ணில் பேசி மக்களை எழுச்சி பெற வச்சவர் தந்தை பெரியார். சுயமரியாதை இயக்கத்தை அவர் சாதாரணமாக தோற்றுவிக்கல, உலகம் முழுக்க பயணம் செஞ்சார். உலகம் எப்படி இருக்குன்னு அனுபவமாக உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்து சொன்னார். தமிழ்நாடு தலை நிமிர்ந்துச்சு. அதனாலதான் அவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாருடைய உலக பயணங்களை சுருக்கமாக பட்டியலிட்டு சொல்லணும்னா, 1929 மலேசியா, சிங்கப்பூருக்கும், 1932 எகிப்து, கிரீஸ், துருக்கி, ஜெர்மனி, ஸ்பெயின், பிரான்ஸ், இங்கிலாந்து, போர்ச்சுகல், சோவியத் ரஷ்யான்னு ஓராண்டு முழுக்க பயணம் செஞ்சார். அப்போ இந்த இங்கிலாந்து நாட்டில் ஜூன் 16 முதல் ஜூலை 6 வரைக்கும் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செஞ்சார். இங்கே தான் கம்யூனிஸ்ட் தலைவர் லெனின் எழுதின மதம் என்ற நூலை வாங்கினார். இங்கே இருக்கக்கூடிய ஃபான்ஸ்லேவில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்று பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கிடையே துணிச்சலாக பேசினார். அந்த கூட்டத்தில் இருந்த நிறைய பேர் லேபர் பார்ட்டியை சேர்ந்தவங்க. அப்போது இந்தியாவில் நடந்துட்டு இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இங்கே தொழிலாளர் நட்பு ஆட்சியை நடத்துறதா சொல்கிறீங்க, ஆனால் இந்தியாவில் தொழிலாளர்களுக்கு விரோதமாக ஆட்சி நடக்குதுன்னு வெளிப்படையாக குற்றம் சாட்டினார். இந்த துணிச்சல் தான் தந்தை பெரியார். அதனால தான் காலங்கள் கடந்தும் என்றென்றும் பெரியார்னு எல்லாராலும் நினைக்கப்படுகிறார். இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் கடந்தாலும் தந்தை பெரியார் தொடர்ந்து நினைக்கப்படுவார், போற்றப்படுவார். அவர் இந்த சமூகத்தில் விதைச்சது நாத்திகம் இல்லை, பகுத்தறிவு. அதனால்தான் நானே சொன்னாலும் உன் புத்திக்கு சரின்னு பட்டதை ஏற்றுக்கோ, இல்லைன்னா விட்டுடுன்னு சொன்னார் தந்தை பெரியார். வெறும் நம்பிக்கையை கண்டிப்பா ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்லி
எல்லாத்தையும் கேள்வி கேட்க சொன்னார். எல்லாத்துக்கும் விடையை கண்டுபிடிக்கணும், எதையும் லாஜிக்கா அணுகணும். இந்த அறிவியல் சிந்தனையைத்தான் பரப்பினார். அறிவியல் மனப்பான்மையைத்தான் அவர் விதைச்சார். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை அறிவியல் மாற்றங்களையும் இனி வரும் உலகம்னு தொலைநோக்கு பார்வையோடு சொன்ன சிந்தனையால தந்தை பெரியார். பகுத்தறிவும் அறிவியலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அறிவின் கூர்மைதான் பகுத்தறிவுன்னு எடுத்து சொன்னதுனாலதான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அவரை பற்றி அவர் வளர்ந்து இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் விவாதிக்குது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் புத்தகம் வெளியிடுது. சுயமரியாதை இயக்கத்தை 1925ஆம் ஆண்டு தொடங்கினாலும் சுயமரியாதை சிந்தனையானது பெரியாருக்கு இளமை காலத்திலே வந்துடுச்சு. அவர் அப்பவே அப்படித்தான். அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை கொஞ்சம் பார்த்தா செஞ்சிருக்கக்கூடிய புரட்சிகள் புரியும். ஆதிக்க சாதியினர் வீட்டில் தண்ணீர் குடிச்சதுனால அவமானப்பட்டதும், தாழ்த்தப்பட்டவர் வீட்டில் தண்ணீர் குடிச்சதுனால சொந்த வீட்டில் அவமானப்பட்டதும் சின்ன வயசுலேயே மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பெரியாருடைய தங்கை மகள் அம்மாயிக்கு 10 வயசு தான். 13 வயசு பையன் கூட திருமணம் வாங்கி மணமான 60 நாள்ல மணமகன் இறந்து விட்டார். மறுமணத்துக்கு குடும்பத்தில் உள்ள எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதையெல்லாம் மீறி அந்த பெண்ணுக்கு 2வது திருமணம் நடத்தி வச்சார். மாற்று சமூகத்தினரோட காதல் திருமணங்களை ஊரார் எதிர்ப்பை மீறி நடத்தி வச்சார். தெருக்களுக்கு வைக்கப்பட்ட சாதி பெயர்களை நீக்கினார். நகராட்சி பள்ளிகளில் தீண்டப்படாத வகுப்பு குழந்தைகளை சேரவும் படிக்க வழிகண்டார். இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தில் சேர்ந்த பெரியார் அப்பவும் சீர்திருத்த கருத்துக்களை பரப்புவதில் முனைப்பா இருந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.